அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி Thursday. இன்றைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நேற்று கேலக்ஸி பட்ஸ் 2 அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட எண்ணிக்கை அப்டேட்ஸ் PUBG நியூ ஸ்டேட்டுடைய ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். சாம்சங் கேலக்ஸி A52s இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. iQOO 7 Mi 11X வாங்கலாம் அப்படிங்கிற வேலையில் தான் லான்ச் ஆயிருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். Xiaomiயுடைய Mi 11 Lite 5G இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இதோட ஃபர்ஸ்ட் லுக்கும் வெளியாக இருக்குது. iQOO Z5 Pro இந்த பேரில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் IMEI லிஸ்டிங்காக இருக்குது. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 620. எனக்கும் பேடிஎம் கான்டாக்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கிராஃப்டன் ஸ்டுடியோ அவங்களுடைய PUBG நியூ ஸ்டேட்டுக்கான ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக ஃபெப்ரவரியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியாவில் கிராஃப்டன் PUBG பேட்டில் கிரவுண்டுன்னு நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்ததுனால இப்போ டிலே பண்ணி இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் iOS யூசர் ரெண்டு பேருக்குமே அவைலபிளாக இருக்கிறதா தெரியுது. ஸோ நீங்கள் கூகுளுடைய ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் போய் இதை நீங்கள் ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இவங்க ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அவைலபிளாக இருக்குன்னு சொன்னது தான் இப்போ வரைக்கும் 32 மில்லியன் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு தெரியுது. ஸோ இந்தியாவில் இந்த கேம் கூடிய விரைவில் உங்கள் லான்ச் பண்ண போகிறாங்க. வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் ஒரு VPN இந்தியாவில் பேன் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VPN வழியாக இந்தியாவில் சைபர் கிரைம் அதிகமாகிட்டு தான் பார்லிமெண்ட்லேயே இதுக்கான டிஸ்கஷனும் நடக்குது. அதாவது ஹோம் மினிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் MEITI மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி இதை இந்தியாவில் பெர்மனன்ட் பேன் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து டெசிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோவிட் சுச்சுவேஷன் வந்து பிஸ்னஸ் அண்ட் கால் சென்டர்ஸ் வந்து VPN யூஸ் பண்ணுறதுக்கு இந்தியாவில் சில கைட்லைன்ஸ் முன்னாடி கொடுத்துருந்தாங்க. ஆனால் கோவிட் சுச்சுவேஷன் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுனால டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அதாவது டாட்டுக்கு வந்து அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி நிறைய கைட்லைன்ஸை வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது போன வருஷம் முந்தின வருஷம் இந்த மாதிரி நடந்தது. அதனால் எல்லாருமே VPN வழியாக வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. சைபர் கிரைம் அதிகமாகிறதா வந்து கவர்மெண்ட் ஃபீல் பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் R&D அண்ட் இன்டர்நெட் எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நிறைய வேஸ் இவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை மற்ற வழி சூட் ஆகலைன்னா VPN இந்தியாவில் பெர்மனெண்ட்டாக பேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் கிட்டத்தட்ட 3 பில்லியன் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து பேன் பண்ணிட்டதா ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 4 வருஷமாக பேன் பண்ணது கிடையாது. வெறும் 46 நாளில் வந்து இத்தனை அக்கௌண்ட்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அக்கௌண்ட் மேலே வந்து ரிப்போர்ட்ஸ், அதாவது அதிகமான மெசேஜஸ் அனுப்பினாலும் சரி, இல்லைன்னா தவறான மெசேஜ் அனுப்பிச்சாலும் சரி, யாரெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ அதை ஃபில்டர் பண்ணி செக் பண்ணி தான் பேன் பண்ணதாக தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒருவேளை வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மெசேஜஸ் அனுப்பும்போது வந்து கரெக்டாக பார்த்து அனுப்புங்க. அதிகமான மெசேஜஸ், அன்னெசரி மெசேஜஸ் யாரும் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் வந்து இப்போ அவங்க உடனே பேன் பண்ணுறதா தெரியுது. லோ ரெசல்யூஷனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து ஹை ரெசல்யூஷன் ஆக்கிறதுக்கு வந்து கூகுள் வந்து ஒரு ஏஐயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏஐ மூலயமா வந்து சூப்பர் ரெசல்யூஷனாக அவங்களுடைய இமேஜஸ் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அகைன் இதுக்கு இவங்க யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து இமேஜ் சூப்பர் ரெசல்யூஷன், இன்னொன்று கிளாஸ் கண்டிஷனல் இமேஜ் நெட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற 2 AI மாடல்ஸ் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது மூலமா எவ்வளோ லோவாக இருந்தாலும் உங்களுடைய இமேஜை வந்து இமீடியட்டாக இது ஹை ரெசல்யூஷனாக மாற்றிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புது மெஷின் லேர்னிங் டெக்னாலஜி வழியாக ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோஸ் வந்து கூகுள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிளுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் iPhone 13 சீரிஸ் செப்டம்பர் 14 அன்னைக்கு லான்ச் ஆகுதுன்னு ஒரு ரூமர் டேட் ரிவீலாக இருந்தது. பட் இன்னும் பிராண்ட் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. இது கூடவே அவங்களுடைய வாட்ச் 7 லான்ச் பண்ணுறதா இருந்தது. பட் இப்போ அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறதுனால வாட்ச் 7 உடைய லான்ச் வந்து டிலே ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா 2 நாள் முன்னாடி தான் டீசர்ஸ் ரிவீல் ஆச்சு வாட்ச் 7 பற்றி. ஃப்ளாட் டிஸ்பிளே, ரொம்பவே இம்ப்ரூவ் டிசைன். இதுக்கு முன்னாடி இருந்த வாட்ச் 6லேருந்து நிறைய விஷயங்களை அப்கிரேட் பண்ணி கொடுக்குறாங்க. பட் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கும்போது மாஸ் ப்ரொடக்ஷன் அதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண மாதிரி தெரியுதான். ஸோ தட் வந்து அவங்க iPhone 13 சீரிஸ் கூட வாட்ச் 7 லான்ச் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் சேல் வந்து டிலே ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இல்லை வாட்ச் 7 உடைய லான்ச்சே இவங்க டிலே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. சாம்சங் இந்தியாவில் சாம்சங் கேலக்ஸி A52s 5G டிவைஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இது இந்தியாவில் இப்போ ஆஃப்லைன் ஆன்லைனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான். ஸ்னாப்டிராகன் 778 இவங்க கொடுத்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், சூப்பர் AMOLED பேனல், இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே, 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா, இதில் 12 மெகா பிக்சல் உங்களுக்கு வைட் ஆங்கிள், 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 4500 mAh பேட்டரின்னு ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜ். அதே சமயத்தில் இது கூட 5G இவங்க கொடுத்துருக்காங்க. 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 பேண்ட் சப்போர்ட்டோட
கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் 5G வரும்போது இது கம்பேட்டபிளாக இருக்கிற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக் டிசைன் எல்லாமே பண்ணிட்டு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை யாருமே வாங்க முடியாத அளவுக்கு வந்து இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 35,999க்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே ஹையர் வேரியன்ட் 37,499க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கூடவே இன்ட்ரோடக்டரி ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை HDFC கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸராக இருந்தால் லான்ச் ப்ரைஸ்லேருந்து 3000 ரூபாய் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அவைலபிளாக இருக்குது, EMI ஆஃபர் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு 3000 வரைக்கும் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதோட சாம்சங்குடைய F சீரீஸில் சாம்சங் Galaxy F42 5Gயும் கூகுள் ப்ளே கன்சோலில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ கூடிய விரைவில் இதோட லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். 5G அப்படிங்கிறதுனால இதுவும் MediaTek Dimensity 700 தான் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் HD LCD பேனல் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட F42லையும் ஒரு 5G வெர்ஷன் இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. Infinix Zero X இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் ஸ்பெக்ஸும் ரிவீலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி ஸ்பார்க்லிங் ஷைனி அவுட்லுக் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இதோட அவுட்லுக். அகைன் பேக் பேனலில் கேமரா மாடியூலும் பெருசாக இருக்குது. ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது MediaTek உடைய Helio G96ல இவங்க கொடுக்கலாம் தெரியுது. அகைன் 5000 mAh பேட்டரி அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ Infinix உடைய Zero Xம் ரொம்பவே குவிக்காக இந்தியாவில் நம்ம பார்க்கலாம். Realme 8s இந்தியாவில் ரொம்பவே குவிக்காக இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கான அவைலபிலிட்டி பேஜ் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் லிஸ்டிங்காக இருக்குது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது சிப்செட் MediaTek Dimensity 810 ஒரு 5G சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணுறதை ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் இது அஃபிஷியலாக அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை மீ பேஜ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த டிவைஸ் கூடவே வந்து Realme பேடும் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்தியாவில் Realme 8s 8i Realme பேட் மூணுமே நம்ம எதிர்பார்க்கலாம் ரொம்பவே குயிக்காக. விவோடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் V2116 வந்து லிஸ்டிங்காக இருக்குது. இந்த லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் IMEI லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போது. அகைன் இது விவோடைய V சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு. அதாவது V23e இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஆல்ரெடி V21 லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட சக்ஸஸராக இவங்க லான்ச் பண்ண போகிறது 23e இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே மானிட்டர் இருக்குது. இது கூடவே விவோடைய சப் பிராண்ட் iQOO கீழேயும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லிஸ்டிங்காக இருக்குது IMEIல. இது iQOO Z5 Pro இந்த பேரில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ iQOO உடைய Z5 சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன், அதாவது Z5 Proன்னு இவங்க லான்ச் பண்ணுவாங்களா இல்லைனா iQOO உடைய Z3K சக்ஸஸர் Z5 Pro தானா அப்படிங்கிறது தெரியல. பட் Z5 சீரீஸ் ரொம்பவே குவிக்காக இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். Xiaomi உடைய Mi 11 Lite 5G NE இந்தியாவில் Xiaomi 11 Lite இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம். இந்த டிவைஸ் உடைய ஒரு ஃபர்ஸ்ட் லுக், அதாவது ஒரு புது கலர் வேரியன்ட் வந்து இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது குளோபலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆச்சு. பட் இங்கே ரிவீல் ஆயிருக்கிறது வந்து ஒயிட் கலர் வேரியன்ட். ஒயிட் கலரில் கேமரா மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து Mi 11 Lite அதாவது 4G வேரியன்ட் இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. அவுட்லுக் டிசைன் எல்லாமே ரொம்பவே ஸ்லீக்காக இருக்குது. இந்த அவுட்லுக்கோட தான் இந்தியாவிலையும் இவங்க லான்ச் பண்ணலாம் Xiaomi 11 Lite இந்த பேரில். அடுத்தது இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். Infinix Zero X எந்த சிப்செட்டில் லான்ச் பண்ணுவாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். பின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் இந்தோனேஷியா ரஷ்யா. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சஞ்சீவ் சர்மா. கங்க்ராச்சுலேஷன் சஞ்சீவ். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.